சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பல்வேறு கோரிக்கைகளையும் வச்சிருக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவைகளுக்கெல்லாம் நான் நாளை காலை ஒருவேளை அவர்கள் வெளிநடப்பு செய்யாமல் இந்த அவையில் இருந்தால் அப்பொழுது கேட்கலாம். இருந்தாலும் திருநெல்வேலி அம்பாசமுத்திரத்து பகுதியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அந்த பல்வீர் சிங் அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த அரசின் மீது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சரி சிசிடிவி கேமரா சரியாக இயங்கவில்லை என்ற ஒரு செய்தி வந்ததாக, அதுவும் உறுதி செய்து சொல்லவில்லை, செய்தி வந்ததாக தான் சொல்லியிருக்கிறார். அதற்காக நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். அம்பாசமுத்திர நிகழ்வு குறித்து சமூக வலைதளங்களில் புகார்கள் வந்தவுடனே அங்கு பணியாற்றிய உதவி காவலர் கண்காணிப்பாளர் திரு பல்வர் சிங் 26/3/2023 காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து PSO பிரிவு 151 இந்த புகார் நிர்வாகத்துறை நடுவர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் சேரமாந்தவி சார் ஆட்சியர் ஆகியோர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதற்கிடையிலே உதவி காவலர் கண்காணிப்பாளர் 29/3/2023 அன்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் இந்த நிகழ்வு தொடர்பாக ஒரு உயர் அதிகாரி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட பரிந்துரைத்ததன் அடிப்படையில் திருமதி பே அமுதா IAS அவர்கள் உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு பல்வீர் சிங் மீது 17/4/2023 அன்று குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்ட திருமதி அமுதா IAS அவர்கள் 4 நாட்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலே முகாமிட்டு நடத்திய விசாரணை அடிப்படையில் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாம் அடிப்படையாக வச்சு நேற்றைய தினம் ஒரு இடைக்கால அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அவரது அறிக்கையின் அடிப்படையில் தான் நேற்று இரவு CBCID விசாரணை